வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பாத் ஃபைண்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரிப்பு போகிறோம். எங்கன்னா ஜடாயு எர்த் சென்டர் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். ஓகே, பட் மோட்டோ விலாகிங் கிடையாது, ஏன்னா என்கிட்ட கோப்ரோ இல்லை. ஸோ அங்கே போயிட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போகிறேன். ஓகே, கேபிள் கார் ரூட், நடந்து போகிறவங்களோட ரூட். நம்ம வாங்கினது நடந்து போனதுக்கான டிக்கெட்டு பர் பர்சன் பர் பர்சன் வந்து 295 ருபீஸ் ஒன்லி. பார்க்கிங் காருக்கு வந்து 50, பைக்குக்கு வந்து 10 ருபீஸ். நடந்து போகிற பாதையில் டிஸ்டன்ஸ் டோட்டல் 1 கிலோமீட்டர். இங்கே 827 ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிம்மை ஸ்கிப் பண்ணிங்கன்னா வாக்கிங்கே சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி அது பேர் கேபிள் கார்னு ஒன்று இருக்குது. அதுக்கு 595 சம்திங் சொன்னாங்க. ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஸோ கேபிள் கேபிள் போங்க, நடந்து போகணுன்னா நடந்து போங்க. நல்லா இருக்குது இடம். அண்டு இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கிங், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஃபேமிலியோடு வர்றதுக்கு சூப்பர் ஸ்பாட். இந்த மாதிரி ஒவ்வொரு மைல் ஸ்டோன்ஸும் வச்சுருப்பாங்க, இன்னும் எவ்வளோ ரிமைனிங் ஸ்டெப்ஸு. ஸோ நீங்கள் பார்த்து போகலாம். அண்ட் செக்யூரிட்டிஸ் கூட இருப்பாங்க எப்போவுமே ஒவ்வொரு செக் பாயிண்ட்டுக்கும். வழியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். சேஃப்டி ப்ளஸ் செக்யூரிட்டி எல்லாமே கேரண்டீட். அந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி நீங்கள் இந்த ஃபென்ஸை தாண்டி போனீங்கன்னா அது உங்களோட ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் எங்கே விழுந்தாலும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்குது மரங்களெல்லாம். ஸோ நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி தாகம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அங்கே செக்யூரிட்டி செக் பாயிண்ட் பக்கத்தில் வாட்டர்லாம் வச்சுருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு பேப்பர் கப் தான், அதை ப்ராப்பராக டஸ்ட்பினில் போடுங்க. நம்ம டூரிஸ்ட் எல்லாம் டிசிப்ளினாக இருந்தால் தான் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பாறையை குடஞ்சி வச்சுருக்காங்க. இது வாவ், நல்லா இருக்கு. விஜயகாந்த் எழுதியிருக்காங்க. தயவு செஞ்சு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து இந்த மாதிரி நாசம் பண்ணாதீங்க. நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ப்ராப்பராக இருக்கும். எல்லோரும் அரசாங்கத்தை குறை சொல்கிறத விட்டுக்கிட்டு மக்கள் எல்லோரும் கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும். ஸோ நமக்கு கிடைக்கிறதே கொஞ்சமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான், அதையும் இப்படி நாசம் பண்ணாதீங்க யாரும். ஸோ நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஸோ இது மேலே இருக்கிறதுனால ஸ்டெப்ஸ் எல்லாமே மேலே பார்த்து தான் இருக்கும்னு. இது அப்படியே ஹில்ஸை சுற்றி போகிறனால உங்களுக்கு அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி போகிறதுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரிலாக்ஸாக இருக்கும். அட் த சேம் வே இங்கே நிறைய ரப்பர் மரம் இருக்குது. இங்கே வந்தாலே அந்த ரப்பர் மரத்தோட வாசனையும் அடிக்குது. அதனால் கிளைமேட் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, நார்மலாக இருக்கிறதோட. ஏதோ வீடு பூட்டு ஓப்பனாக தான் இருக்குது, போய் பார்ப்போம். நவன்றியா கேட் ஓப்பன் பண்ணோம், மாட்டிக்கிட்டோம். க்ளோஸ் கரோன்ட்டாங்க. அளவுக்கு செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் டைட்டு தான், வேண்டாம் வேலை காட்டாதீங்க. ஓகே, நம்ம அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்த வீடு வந்து அவங்களோட ஆஃபீஸாம். நல்ல வேலை உள்ள போகலை. என்ன கேட்டிங்கன்னா, கேபிள் காரில் போகிறத விட இந்த மாதிரி நடந்து வரதான்
நல்லா இருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கேபிள் காரில் சும்மா இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம், ஆனால் இந்த மாதிரி ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான், அப்படியே நடந்து போயிடணும். இப்போ தான் மேலே வந்ததுக்கப்புறம் தான் காற்று வீசுது, கீழே எல்லாம் காற்றே வீசலை, ஸ்வெட் ஆகிடுச்சு. இல்லையா நீங்கள் கொண்டு வர பொருட்கள் எங்கே வைக்கிறது அதையும் கேரி பண்ணிட்டு தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, பேகேஜ் கவுண்டர் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே உங்களோட ஐட்டம்ஸை கொடுத்துட்டு வரலாம். ஆனால் மேலே கிளைம் பண்ணும்போது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நாட் அலவுட். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது இந்த மலையோட எக்கோசிஸ்டம் வந்து டேமேஜ் பண்ணும். அந்த ஒரு ரீசன்னால் அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. நான் சொன்ன கேபிள் கார் இது தான். ஸோ வயசானவங்க கிளைம் பண்ண கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இதுக்கு பே பண்ணால் போதும், நீங்கள் மேலே ஈஸியாக ரீச் ஆகிடலாம். அதுவும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கேபிள் கார் இந்த டோட்டல் மவுண்டனோட டாப் வியூ அழகான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ வாக்கிங்கும் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், கேபிள் காரும் அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ பாருங்கள் மக்களே, இது மேலே கிளைம்ப் ஆகுது. ஸோ நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட். நீங்கள் கேபிள் காரில் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட் உங்களுக்கு பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்து இந்த ஏரியாலலாம் பார்த்து பத்திரமா நில்லுங்க. ஏன்னா உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃபென்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் ஏதாவது வேண்டாம் வேலை கட்டினீங்கன்னா ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பத்திரமா இருங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு சின்ன ஃபென்ஸு தரையில் போட்டிருக்காங்க. பட் இது வந்து நம்மளால் ஈஸியாக போயிட முடியும் அந்த பக்கம், யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஸோ சேட்டை பண்ணுறவங்க சேட்டை பண்ணி தான் தீருவாங்க. ஸோ கூட யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. இந்த ஜடாயு ஸ்டாச்சு பற்றி சொல்லணும்னா இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 1200 அடி மேலே இருக்குது. இது வேர்ல்டுலே உள்ள பிக்கஸ்ட் பேர்ட் ஸ்கல்ப்சர்ன்ற பேரை வாங்கியிருக்கு. ஃபைனலி வி ஆர் ஹியர் அட் ஜடாயு எர்த் சென்டர். ஸோ இந்த சிலையோட இது வந்து 200 feet லாங், 150 feet வைடு அண்ட் 70 feet ஹைட்டில் இருக்கிறதுனால வேர்ல்டு லார்ஜஸ்ட் பேர்ட் ஸ்கல்ப்சர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இந்த ஸ்கல்ப்சர் ஹோல்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு அருமையான இடம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டால் கூட இருக்குது, உங்களுக்கு டீ எது வேணாலும் குடிச்சிக்கலாம். அண்ட் டாப் வியூ கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன். தாகமாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம், எல்லா பாயிண்ட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹாட், கோல்டு, நார்மல் டிஸ்பென்சரோட உங்களுக்கு செல்ஃபி எடுக்கணும்னா இதோ இருக்குது செல்ஃபி கேலரி. ஸோ கேபிள் காரில் வந்தாலும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்பாட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ் போட்டு ஃபென்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ அந்த வியூவை பார்க்கலாம். அமேசிங். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது மேலே.
1200 அடி உயரம் கடல் மட்டத்திலேருந்து நம்ம இருக்கோம் இப்போது. ஸோ மிஸ்டாக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது, கீழே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, க்ரீனரியாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ஜடாயு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் விசிபிலிட்டி இருக்குது. இந்த க்ரீன் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு சூப்பர் ஷார்ட் பிக்சர் எடுக்கலாம். ஸோ வி ஆர் அட் த செல்ஃபி பாயிண்ட். நாங்கள் எடுக்க போகிறோம் செல்ஃபி. வாண்ணா போ. தரையிலிருந்து அந்த கட்சி பற்றி இது இங்கே இருக்கிற ஒரு டெம்பிள். இந்த டெம்பிளில் ஸ்ரீராமரோட பாதம் பதிஞ்ச ஒரு பாறையை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் ஒன்று பார்த்துருவோம். இங்கே நோ ஃபோட்டோ நோ வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஸ்ரீராமரோட ஒரு ஸ்டாச்சு, 2 ஸ்டாச்சு, ஒரு சின்னது ஒரு பெரிய ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸோ போர்டு போட்டிருக்கும்போது நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம இப்போது ஸ்ரீராமரோட கால் பாதம் அது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, அதை பார்க்குறதுக்கு போவோம். ஸோ இதுதான் ராமரோட கால் பாதம். இந்த கிளாஸில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, வரைஞ்சிருப்பாங்க அது எப்படி எந்த ஃபார்மேட்டில். ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக ஒரு பாதம், இடது கால் பாதம். இந்த ஜடாயு பேர்ட் ஸ்கல்ப்சருக்குள்ளே நம்ம விசிட் பண்ணலாம். பட் இப்போ என்ட்ரி வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, நோ என்ட்ரி போர்ட் போட்டிருக்காங்க. உள்ள மியூசியம் ஒர்க்கு நடந்துகிட்ருக்குன்னு. ஸோ நம்ம வெளியே தான் பார்த்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கீழே நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கே 1 வே கேபிள் கார் டிக்கெட் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 rupees மட்டும்தான். என்ன கேட்டால் ப்ராஃபிட் தான். ஸோ உங்களுக்கு முடியலைன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா நடந்து நீங்கள் போயிருக்கலாம். ஸோ இங்கே அனிமல் இல்லைன்னு நினைக்காதீங்க, மங்கி பாய்ஸ்லாம் இருக்கானுங்க, அழகாக குளிச்சுட்டு இருக்கானுங்க இங்கே மலை எடுக்கல. ஸோ லொக்கேஷன் எங்கன்னா கேரளா சதயமங்கலம், கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ வந்து விசிட் பண்ணுங்கள், ஒரு அருமையான ஸ்பாட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ see you in next video. So until then, bye, see you. Please watch, share and subscribe Voice of Pathfinder. Bye bye. Thank you.